உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த நாள்லையும் உடைய வார்த்தை கேட்குற இந்த அற்புதமான நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வார்த்தைகளை அனுப்பித்தாரும். கர்த்தருடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு பேசட்டும், உதவி செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வசனம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஜெபத்தை குறித்து இந்த வசனத்திலே படிக்கிறோம். முதல் வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி பேசுவதும், இரண்டாவதாக ஆபிரகாம் தேவனை நோக்கி பேசுவதும் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய ஜெபத்திலே ஒரு மனிதனை குறிப்பிட்டு பேசுவதை இந்த இடத்திலே படிக்கிறோம். 2வது வசனத்தில் போட்டிருக்கு. அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறான் என்று தேவனிடத்தில் ஒரு மனிதனை சொல்லி ஜெபம் பண்ணுவதை இந்த 2வது வசனத்திலே படிக்கிறோம். ஜெபம் பண்ணவன் யாரு? ஆபிரகாம். எப்பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறான்? தேவன் அவனுக்கு தரிசனமான போது. முதல் வசனத்திலே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி பேசுவதை முதல் வசனத்திலையும், 2வது வசனத்திலே பேசிய ஆண்டவரிடத்திலே திரும்பி ஒரு கோரிக்கையை அங்கே வைப்பதையும் இந்த வசனத்திலே நாம் படிக்கிறோம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த மனிதனை குறித்து சில குறிப்புகளை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். இந்த மனிதனுடைய பெயர் எலியேசர் என்பது. ஒருவேளை ஆபிரகாமுக்கு புத்திர சந்தானம் இல்லாமல் போனால் ஆபிரகாமுடைய எல்லா ஆஸ்திக்கும் அடுத்த வாரிசாக இந்த எலியேசர் தான் இருந்திருப்பான். பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னை உடைய சீமானாயிருந்தான் என்று நாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த பெரிய ஐஸ்வர்யவானாகிய ஆபிரகாமுடைய வீட்டிலே விசாரணை கர்த்தனாக அல்லது விசாரணைக்காரனாக இருந்த ஒரு மனிதனை உங்களோடு கூட சில காரியங்களை ஒப்பிட்டு இன்றைக்கு நான் பேசும்படியாக விரும்புகிறேன். எலியேசர் யாருடைய வீட்டிலே இருந்தான்? ஆபிரகாமுடைய வீட்டிலே விசாரணைக்காரனாய் அல்லது விசாரணை கர்த்தனாய் இருந்த எலியேசர். இந்த ஆபிரகாம் தேவனுக்கு ஒப்பனையானவன். இவன் வீட்டில் இருந்த எலியேசர் உத்தம விசுவாசிக்கு ஒப்பனையான ஒரு பாத்திரமானவன் இவன். நீங்களும் நானும் ஆண்டவருடைய வீட்டில் இருக்கிறோம். ஒரு எலியேசரை போல இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஒரே குமாரன், ஏக புத்திரன் என்று சொல்லப்படுகிற ஈசாக்கை குறித்து நாம் படிக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் தம்முடைய ஒரே பேரானாய் குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக கொடுத்து தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினதை நாம் எல்லாரும் அறிவோம். ஆண்டவருடைய வீட்டிலே நாம் எல்லாரும் எலியேசரை போல. நீங்கள் உங்கள் பேர் எதுவானாலும் இருக்கலாம், நீங்கள் ஆண்களாக பெண்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய காரியம், ஆண்டவருடைய வீட்டிலே எலியேசராக நீ இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். இவனுடைய கேரக்டரை குறித்து சில காரியங்களை உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். எலியேசர் எப்படிப்பட்டவனாய் அந்த வீட்டிலே இருந்தான்? இந்த ஆலயத்தில் இருக்கிற அல்லது தேவனுடைய வீடாகிய இந்த சபையில் இருக்கிற எலியேசராகிய நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார் என்பதை குறித்து இந்த எலியேசரோடு ஒப்பிட்டு சில காரியங்களை இன்றைக்கு உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். பைபிளில் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்னுடைய பிரசங்க நேரத்தில் அதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி வருகிறேன். தொடர்ந்து எலியேசர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் என் துணை அப்படின்னு அர்த்தம். தேவன் என்னுடைய துணை. நீங்களும் நானும் இந்த இடத்துல தனிமையா இல்லை, நமக்கு துணையா இருந்தவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலையும் மனிதர்கள் நமக்கு துணையாக இருக்க மாட்டாங்க. எல்லா நேரத்திலையும் மனிதர்கள் நமக்கு துணையாகவும் இருக்க முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் எந்த நேரத்திலையும் நமக்கு துணையாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவேதான் நாம் பாக்கியம் பெற்றவர்கள். 146ஆம் சங்கீதம்
5வது வசனத்திலே இப்படிப்பட்ட ஒரு வசனம் இருப்பதை நாம் படிக்கிறோம். 146:5 யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களுக்கும் எனக்கும் யார் துணை? தேவனே துணை. கடந்த 4 மாதமும் இந்த ஆண்டிலே நாம் பிறந்து இத்தனை வயசு வரைக்கும் தேவன் நமக்கு துணையாய் இராவிட்டால் நாம் இம்மட்டும் ஜீவனோடு இந்த இடத்துல இருக்க முடியாது. தேவன் நமக்கு துணையாய் இருந்ததினால் இம்மட்டுமாய் அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற நாம் எல்லாரும் நம்மை இப்படியாய் எண்ணிக்கொள்ளணும். எனக்கு துணையானவர் யாரு? கர்த்தரே எனக்கு துணையானவர். ஹல்லேலூயா. மனிதர்கள் உதவி அற்று போனாலும், எல்லாரும் சில வேளைகளிலே விலகி போனாலும், நீ நம்பி இருக்கிற ஆண்டவர் உனக்கு துணையாக எப்போதுமே உன் கூடவே இருப்பார். உனக்கு உதவி செய்து அற்புதமாய் உன்னை நடத்துவேன் என்று உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த தேவனை துணையாக கொண்டிருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். ஹல்லேலூயா. துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எலியேசரை குறித்து பைபிள்ல நாம படித்தோம் என்றால், எலியேசர் என்ற பெயரிலே பழைய ஏற்பாட்டிலே 10 நபர்களும் புதிய ஏற்பாட்டிலே 1 நபரும், ஆக மொத்தம் பைபிளிலே எலியேசர் என்ற பெயரிலே 11 நபர்களை குறித்து நாம படிக்கலாம். 11 நபர்களை குறித்து போட்டிருக்கு. இதுல முதல்ல வர்றவன் இந்த ஆபிரகாமுடைய வீட்டு வேலைக்காரன். அதை தொடர்ந்து பலர் இந்த மனுஷன் பேரை பலர் வச்சிருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் மட்டும் ஒரு இடத்துல சொல்லிடுறேன். லூக்கா சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷத்தை பாருங்க, 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்க. அங்கே முற்பிதாக்களுடைய அட்டவணை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அட்டவணையிலே ஒரு மனுஷனை குறித்து இங்க போட்டிருக்கு. யோசே எலியேசரின் குமாரன், எலியேசர் யோரீமின் குமாரன், யோரீம் மாத்தாத்தின் குமாரன், மாத்தாத் லேவியின் குமாரன். இதுல தான் இந்த எலியேசர் அப்படின்ற பேரு புதிய ஏற்பாட்டில் இந்த ஒரு இடத்துல மட்டும் வருது. ஆனா பழைய ஏற்பாட்டில் 10 இடத்துல இந்த மனுஷனுடைய பெயரை குறித்து நாம படிக்கிறோம். இன்னும் ஒரு பேர் இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமான பேர். அது யாத்ராம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். வாங்க, யாத்ராம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. 23 பாருங்க. இந்த 2 இடத்துல நாம முதல்ல படிச்சோம்ல, ஆதியாகமம் 15:2. அந்த மனிதனுடைய பேர் என்ன? எலியேசர். இங்கே ஒரு மனுஷனை குறித்து போட்டிருக்கு. இந்த மனுஷன் பேர் என்ன? எலியாசார். இந்த ரெண்டும் ஒரு ஆள் கிடையாது, கொஞ்சம் ஒரு எழுத்து வித்தியாசம் இருக்கு. இவன் யார் அப்படின்னா ஆரோனுடைய 3வது மகன். இவன் எலியாசார். ஆபிரகாமுடைய வீட்டிலே வேலைக்காரனா இருந்தவன் பேரு எலியேசர் என்பது. இந்த எலியேசருடைய வாழ்க்கையும் அவனுடைய கேரக்டரையும் குறித்து சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இவனை பற்றி படிக்கும்போது பல காரியங்கள் நமக்கெல்லாம் முன் உதாரணமாய் பல விஷயங்கள் இருந்ததை நாம் படிக்க முடியும். இவன் ஒரு உத்தம விசுவாசிக்கு அடையாளமானவன். இவன் ஒன்று, இவன் யாருடைய வீட்டிலே விசாரணை கர்த்தனாயிருந்தான்? ஆபிரகாமுடைய வீட்டிலே விசாரணைக்காரனாக இவன் இருந்தான். இதை வைத்து நம்மையும் தேவனுடைய வீட்டில் இருக்கிற விசாரணை கர்த்தனாக ஒப்பிட்டு பார்த்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வீட்டிலே இருக்கிறோம். எலியேசர் ஆபிரகாம் வீட்டில் இருந்தது போல நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வீட்டிலே இருக்கிறோம். நமக்கும் சில பொறுப்புகள் இருக்கிறது என்பதை நாம் எல்லாரும் அறிய வேண்டியது அவசியமானது. நான் யாருடைய வீட்டில் இருக்கிறேன்? தேவனுடைய வீட்டிலே நான் இருக்கிறேன். என்னுடைய வேலை என்ன? வீட்டு விசாரணைக்காரன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களை நான் விசாரிக்கிற பொறுப்புல இருக்கேன்.
மற்றவர்களை விசாரிக்கிற பொறுப்பிலே நான் இருக்கிறேன். பைபிள்ல ஒரு வசனம் இருக்குல்ல, 1 தீமோத்தேயு 5:8 போட்டிருக்கல. 1 தீமோத்தேயு 5:8 நம்ம படிக்கிறோம், ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அப்படின்னு இருக்கும். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் தன்னுடைய வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அதை பத்தி என்ன போட்டிருக்கு? அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். சிலர் இப்படி போதிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? இவரே நீ ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய பிள்ளையா வந்துட்டேன்னா ஓ சொந்த பந்தத்தோட எந்த டச்சு வச்சுக்கிற கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அப்படிலாம் என்ன செய்யக்கூடாதுப்பா? செய்யக்கூடாது. நாம் அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவர்களை நேசிக்கணும், அவர்கள் மீது அன்பு கூறணும். அவங்களுடைய வழிபாட்டு முறையிலிருந்து நம்ம பிரிஞ்சு இருக்கணும். அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது நல்லது கெட்டது நடந்தால் நம்ம கண்டிப்பாக போய் என்ன செய்யணும்? போகணும். ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம பிரிஞ்சு இருக்கிறது எது? அவங்க வழிபாட்டு முறைக்கு ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது. அதிலிருந்து ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆனால் விசாரிக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக என்ன செய்யணும்? விசாரிக்கணும். இதை போல தான் சபையும். சபையிலே ஆண்டவர் எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பு என்ன தெரியுமா? உங்க எல்லாருக்குமே மற்றவர்களை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். சிலர் விசாரிக்கிறீர்கள், சிலர் பாருங்க விசாரிக்கவே அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. சிலர் விசாரிச்சா கூட என்ன செய்வாங்க? அங்கிட்டு திரும்பிட்டு போவாங்க. அப்போ உங்களுக்கு மன சோர்வு வரும். கேட்குறேன் சரியாகவே பதில் சொல்ல மாட்டேது அப்படின்னு ஒரு மாதிரியா கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அவங்க ஏற்றுக்கொள்றாங்களோ இல்லையோ, நாம் அதை என்ன செய்யணும்? விசாரிக்க வேண்டியது அவசியமானது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. அப்படி வர்றவங்களுக்கு ஒரு தேசத்தை அவர் வாக்கு பண்ணினார். அந்த தேசத்துக்கு வரும்போது அங்கே என்ன நடக்கும் என்பதை குறித்து உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இப்படி சொன்னார். உபாகமம் 11:12 இப்படி சொன்னார், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். ஆண்டவர் உங்களை என்னையும் விசாரிக்கிற கர்த்தர் அவர். ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார். நாம மற்றவங்களை கண்டிப்பா என்ன செய்யணும்? விசாரிக்க. பேதுருவிலே சொல்லப்பட்டிருக்கல்லவா, பேதுரு இப்படி சொல்லுவார். 1 பேதுரு 5:7 இப்படி சொல்லுவார்ல, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். அவர் விசாரிக்கும் போது நாம விசாரிக்காம இருக்கக்கூடாது. பொதுவாக நான் ஞாயிற்றுக்கிழமை நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் ஃபோன்லாம் பண்ணாதீங்க காலையில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் யாரும் பெரும்பாலும் காலையில் ஃபோன் பண்ண மாட்டீங்க. நானும் யாருக்கும் காலையில் ஃபோன் பண்ண மாட்டேன். நான் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜெபத்தில் இருப்பேன், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி ஜெபத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒருத்தரை குறித்ததான பாரம் எனக்குள்ளே வருது. அவர் 2-3 மாதமாக சர்ச்சுக்கே வரல. அவர் 2-3 மாதமாக சர்ச்சுக்கே வராதவரை குறித்தான ஒரு திடீர்னு ஒரு பாரம் எனக்குள்ளே வருது. நான் உடனே ஃபோன் யாருக்கும் பண்ண மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி காலையில் அவருக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கலாம்னு விசாரிக்கிறேன். அப்போ தான் ஒரே அழுகிறாரு. ஆஸ்பத்திரியில் கிடக்கேன் பாஸ்டர், காலு முறிஞ்சு போச்சு பாஸ்டர் அப்படின்னு. 3 மாதமாக சர்ச்சுக்கே வரல, ஆஸ்பத்திரியில் இருக்கிறதா சொல்லி உடனே அழுகிறாரு. பிரதர், நீங்கள் 3 மாதமாக சர்ச்சுக்கு வரல, இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஞாபகப்படுத்தினார், அதனால் உங்களுக்காக ஃபோன் பண்ணேன். திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு நான் ஃபோன் பண்ண மாட்டேன், இருந்தாலும் ஆண்டவர் எனக்குள்ளே உணர்த்தினதுனால உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரி இருங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன்னு அவருக்கு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னேன். இது ஆண்டவராக ஏவுனதுனால நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். 2-3 மாதமாக சர்ச்சுக்கே வராதவர், அவர் விட்டு போயிட்டார், மறந்துட்டார் ஆண்டவர்கிட்ட. அவருக்கு சில ஆலோசனை சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் அவர் ரொம்ப கடினமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தார். அப்பொழுது அவருக்கு சில ஆலோசனைகள்லாம் சொன்னேன். ஆண்டவர் உங்களை என்னையும் மற்றவர்களை விசாரிக்கும்படியான ஒரு ஸ்தானத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த ஆலயத்துக்கு வரும்போது நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது, என்னை யாருமே விசாரிக்க ஆள் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். பைபிளில் போட்டிருக்கு, அவர் உங்களை விசாரிக்கிற கர்த்தர். நீங்கள் வந்திருக்கிற இந்த தேசம் அல்லது சபை 11:12 உபாகமத்தில் போட்டிருக்கு. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் படிக்கிறோம், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேசம் அது.
நம்ம எல்லாரையும் விசாரிக்கணும். அந்த பொறுப்பில் தான் ஆபிரகாமுடைய வீட்டில் எலியேசர் வைக்கப்பட்டிருந்தான். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் போட்டிருக்கு. யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. ஒருவர் கஷ்டப்படும் போது, ஒருவர் வேதனைப்படும் போது விசாரிக்காம நான் ஜெபம் பண்றேன் அல்லது நான் பக்தியா இருக்கேன் அப்படின்னு ஒருவன் இருந்தான்னா அந்த பக்தியை குறித்து எப்படி போட்டிருக்கு? அது உண்மையான பக்தி அல்ல. உண்மையான பக்தி என்பது என்ன? விசாரிப்பது, மற்றவர்களை விசாரிப்பது. எலியேசர் ஆபிரகாமுடைய வீட்டில் ஒரு நல்ல பொறுப்பில் இருந்தான். அந்த பொறுப்பை அவன் சரியாக செய்தவனாகவும் இருந்தான். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் நாம் எல்லாருக்கும் தெரியும், தேவன் இறுதி நாளிலே வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் பிரிக்கிற அந்த சம்பவம் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஆண்டவர் அந்த இடது பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து 6 குற்றச்சாட்டுகளை வைப்பார். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியா இருந்தேன், என்னை அங்க போட்டிருக்கு பாருங்க. அவங்க மேல குற்றச்சாட்டு, அதுல வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா 6 குற்றச்சாட்டு போட்டிருக்கோம். இந்த 6 குற்றச்சாட்டையும் அவர் சொல்றாரு. அப்படி என்றால் இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகாம நம்ம இருக்கணும்னா இந்த 6 காரியத்தையும் தேவ பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும். இந்த 6 காரியத்தையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, சபையில் உள்ள மற்றவர்களுக்கு இதை கண்டிப்பா என்ன செய்யணும்? நாம செய்யணும். இதெல்லாம் செஞ்சு பார்த்திருக்கேன், ஒரு பிரதிபலனும் இல்லையே என்ற வருத்தம் சில வேளைகளிலே வரலாம். இந்த உலகத்தில் உனக்கு பலன் கிடைக்காம போகலாம். ஆனால் அந்த கூட்டத்தில் பாருங்க, வலது பக்கத்தில் நிற்க வச்சு அவங்களுக்கு இந்த 6 காரியத்தையும் சொல்லி ஆண்டவர் பாராட்டுறார் அவங்கள. நாங்கள் ஏன் இப்படி போகணும் என்று சொன்னபோது அந்த அவர்களை பார்த்து, வலது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து இப்படி சொல்லுவார், பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்படின்னு 6 காரியங்களை சொல்லி அவர்களை பாராட்டுவதும், இவர்கள் மீது 6 காரியங்களை சொல்லி குற்றஞ்சாட்டுவதையும் நாம 25ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 43வது வசனம் இதில் நம்ம கவனிக்கிறோம். எனவே இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டுமானால் சபையிலே ஒருவரை ஒருவர் நாம் விசாரிக்க வேண்டியது அவசியமான. இப்படிப்பட்ட இந்த மனிதர்கிட்ட தான் ஆபிரகாம் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறார். ஆபிரகாம் இந்த எலியேசரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? அந்த அதிகாரத்தை 24ஆம் அதிகாரத்தை படித்தவங்களுக்கு தெரியும். என்ன பொறுப்பை ஒப்படைக்கிறாரு? தன்னுடைய மகனுக்கு மணவாட்டியை ஆயத்தம் பார்க்கும்படியாக ஒரு பொறுப்பை ஒப்பு கொடுத்து அனுப்புறார். உண்மையிலே மகனுக்கு இவர் தான் போய் பார்த்துருக்கணும். எப்படிப்பட்ட நம்பிக்கையில் இவர் அனுப்பியிருப்பார் பாருங்க. நான் பார்க்கறது ஒன்று தான், இவர் போய் பார்க்கறது ஒன்று தான். அப்படி என்றால் அந்த வீட்டுக்காரருக்கு அல்லது அந்த எஜமானுக்கு இவர் எவ்வளவு உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட உண்மையுள்ள மனுஷனாக இருந்ததுனால தான் மணவாட்டியை ஆயத்தம் பண்ணுவதற்கு இந்த எலியேசரை ஆபிரகாம் அனுப்புவதை நாம் படிக்கிறோம். 24ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து போட்டிருக்கு. வசனம் 10வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் போகிற இந்த வேலைக்காரனிடத்தில் ஆபிரகாம் கொடுத்து அனுப்புவது என்னென்ன? 24:10 பாருங்க. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான் அப்படின்னு போட்டிருக்கு. 10 ஒட்டகத்தை கொண்டு போறாங்க. எது கொண்டு போறான்? பொண்ணு பார்க்கறது. அந்த காலத்தில் உள்ள அந்த நடைமுறையை பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். 10 ஒட்டகத்தை கொண்டு போறான், பொண்ணு பார்க்கறதுக்காக கொண்டு போறான்.
உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அது என்ன பொறுப்பு தெரியுமா? ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக மணவாட்டியாய் இருக்கிற மக்களை நீங்களும் நானும் ஆயத்தம் செய்ய வேண்டும். அந்த பெரிய பொறுப்பை ஆண்டவர் என் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என் கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உணர வேண்டியது அவசியம். நான் ஏதோ வேலை பார்க்குறேன், ஏதோ சாப்பிட்றேன், என்னுடைய தேவைகளை சந்திக்கப்படுகிறது, சுகபலத்தோடு நான் இருக்கேன், அதோடு அல்ல. சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு என்ன? நான் இந்த உலகத்தில் வாழ்ற காலத்தில் தேவனுக்காக மணவாட்டியை நான் ஆயத்தம் செய்ய வேண்டும். நான் மணவாட்டியை ஆயத்தம் செய்ய வேண்டியது அவசியமானது. மெத்தடிஸ்ட் சர்ச் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. உலகம் முழுவதும் இருக்கு அந்த சபை. மெத்தடிஸ்ட் சர்ச் என்பது உலகம் முழுவதும் இருக்கு, பெரும் பட்டணங்கள்ல இருக்கு, கிராமத்தில் இல்லை. இந்த சபையை ஆரம்பித்தவர் ஜான் வெஸ்லி என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். ஜான் வெஸ்லி என்கிறவர், இவர் தான் சபையை ஆரம்பித்து உலகம் முழுவதும் அந்த சபை இருக்கு, இப்போ அந்த ஊழியம் இருக்கு. இவர் ஒரு புஸ்தகத்தில் இப்படி எழுதியிருக்காரு, சபை மக்களுக்கு எழுதியிருக்காரு. என்றைக்கு ஒரு விசுவாசி ஆத்தும ஆதாயம் செய்யாமல் இருக்கிறானோ அன்றைக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பின்மாற்றத்தில் போய்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுறார். விசுவாசத்திலிருந்து அவன் இருக்கிறான் அப்படின்னா தொடர்ந்து அவன் என்ன செய்யணுமா? ஆத்தும ஆதாயத்தை என்ன செய்யணும். மணவாட்டியை மணவாளனுக்காக ஆயத்தமாக்குற பொறுப்பை சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் அந்த ஆயத்தத்தை நாம் செய்ய வேண்டியது அவசியமானது. பல இடங்கள்ல நம்மால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட நபர் ஒரு குடும்பமாவது அல்லது ஒரு நபராவது இருக்காங்களான்னு பாருங்க. இப்படி எத்தனை பேரை நீங்கள் இயேசுவின் அன்பை அறிவித்து கர்த்தருக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னு பாருங்க. இந்த பொறுப்பு எனக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த பொறுப்பெல்லாம் எனக்கு கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? சபையானது உயிரோட்டமாக இருக்க வேண்டுமானால் அது தொடர்ந்து மணவாட்டியை என்ன செய்யணும்? ஆயத்தம் செய்து கொண்டே இருக்கணும். சில சபைகள் கட்டடங்கள் பெருசா இருக்கும், அங்கே ஆத்துமாக்கள் இருக்க மாட்டாங்க. யாருடைய மிஸ்டேக்கு? ஏற்கனவே இருந்தவங்க அந்த ஊழியத்தை செய்யாதனால அவங்க காலத்துக்கு பின்னாடி அந்த சபை இப்போ எப்படி ஆயிடுச்சு? ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன? இருந்த மக்கள் ஆத்தும ஆதாயம் செய்யாமல் போனதுனால தான். நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் காத்துக்கொள்ளணும், நம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளணும், நம்முடைய வீட்டுக்காரரை எப்படியாவது கிறிஸ்துவின் அன்புகளை கொண்டு வரணும். அடுத்து நம்முடைய உடன் பிறந்தவங்களாம் இருக்காங்க பாருங்க, அவங்கள எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணணும். அடுத்து நம்ம பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்கணும். எப்படியாவது மணவாட்டியை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ண வேண்டியது அவசியமானது. எப்படியாவது மணவாட்டியை ஆயத்தம் பண்ணணும். நான் வாலிபனாக இருக்கும்போது சில பையங்களை சர்ச்சு கூட்டி போவேன், ரொம்ப கட்டாயப்படுத்தி கூட்டி போவேன், பையங்களை கூட்டி போவேன். அப்படி கூட்டி போகும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க அந்த பையங்க? உங்களுக்கும் சில அனுபவங்கள் இருக்கலாம். எங்களுக்கு வரும்போது டீ வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுப்பியா இப்படிலாம் கேட்பாங்க. சரி வாப்பா, எல்லாத்துக்கும் நான் தான் காணிக்க காசு கொடுப்பேன். அவங்க காணிக்க போடுறதுக்கெலாம் நம்ம தான் என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? நம்ம தான் கொடுக்க வேண்டியிருக்கோம். இவ்வளோ வாஞ்சையெல்லாம் எப்படி இருக்கும்? எப்படியாவது அவங்க அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்? உட்காரணும். சில நேரத்தில் பஸ்ஸில் போகும்போது சில கூட்டங்களுக்கெல்லாம் அவங்கள செலவழித்து அப்படிலாம் கூட்டிகிட்டு போவேன். இதெல்லாம் எதுக்காக செய்வோம்னா, கிறிஸ்துவின் அந்த அன்பு நெருக்கி ஏவுது அப்படின்னு பவுல் சொல்வார் பாருங்க. அப்படி அன்பு இருந்தால் எப்படியாவது மணவாட்டியை ஆயத்தப்படுத்தி எப்படியாவது அவர்களை தயார்படுத்தி தேவனுடைய வீட்டுக்கு என்ன செய்யணும்? அவர்களை கொண்டு வர வேண்டியது அவசியமானது. ஏனோ தெரியவில்லை, 10 ஒட்டகங்களை எஜமான் கொடுத்து அனுப்புகிறார். ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவர் கொடுத்த காரியங்களை நாம் அறிந்திருக்கணும். எப்படி நான் மணவாட்டியை ஆயத்தம் பண்ணுவது? ஆண்டவர் எனக்கு கொடுத்த 10 காரியங்களை வரிசையாக நாம் பட்டியலிடலாம். மணவாட்டியை நான் எப்படி ஆயத்தம் பண்ணுவது? உனக்கு ஆண்டவர் கொடுத்த 10 காரியங்கள் என்ன? யோவான் 3 வசனம் 16 வசனத்திலே
தேவன், பிதாவாகிய தேவன் நமக்காக கொடுத்த முதல் சொத்து என்னது? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை எனக்கு தந்தார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை எனக்காக அவரே தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது அவர் தந்தது 68ஆம் சங்கீதம் 11வது வசனத்தில் படிக்கிறோம். 68:11 வாசிக்கிறோம். அவர் எனக்கு தந்தது என்ன? ஆண்டவர் வசனம் தந்தார். நாம் எப்படி மணவாட்டியை கொண்டு வர வேண்டும் அல்லது கொண்டு வர முடியும்? நம்முடைய வார்த்தையினால் அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுடைய வார்த்தையினாலே. வார்த்தையானது நிச்சயமாய் கிரியை செய்யும். வார்த்தையானது வல்லமையுடையது. அது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை நிச்சயமாய் கிரியை செய்யும். முதல்ல குமாரனை தந்தார். இரண்டாவது அவர் தந்தது என்ன? வசனத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் போட்டிருக்கு, பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகம் வேறே ஆவியால் நிறைந்திருக்கிறது. ஆனால் வீட்டு விசாரணைக்காரனாகிய நமக்கு, ஊழியம் செய்ய வாஞ்சையுள்ள நமக்கு தேவன் கொடுத்திருப்பது உலகத்தின் ஆவி அல்ல, பரிசுத்த தேவனிடமிருந்து வருகிற அந்த ஆவியை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். நான்காவதாக அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் படித்தோம் என்றால், தேவன் தந்தது தேவனுடைய சபையை, தேவனுடைய ஊழியக்காரரை நமக்கு தந்திருக்கிறார். இந்த இடத்துல போட்டிருக்கு, எப்பொழுதெல்லாம் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று தேவனுடைய ஜனங்கள் கேட்டார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு அவர் கொடுத்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அதை போலவே நமக்கும் ஒரு சபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். போதகரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். அல்லேலூயா. குமாரனை தந்தார், வசனத்தை தந்தார், பரிசுத்த ஆவியை தந்தார், சபையை தந்தார், ஒரு ஊழியக்காரரை நமக்கு தந்தார். அல்லேலூயா. 1 யோவான் 5:20 போட்டிருக்கு. 1 யோவான் 5:20 நம்ம படிக்கிறோம், இந்த உலகத்திலே எல்லாருக்கும் இல்லாத தேவனுடைய கிருபையினாலே எது நல்லது எது கெட்டது என்று அறிந்து கொள்ளத்தக்க புத்தியை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அப்பொழுது நாம நினைப்போம், நாம தான் புத்திமான் நினைப்போம். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி நாம் ஒன்றை நினைப்போம், எப்படியெல்லாம் புத்தி கெட்டு போயிருந்திருக்கோம் அப்படின்ற அதுக்கு பின்னாடி தான் நமக்கு என்ன செய்யும் தெரியும். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படி சொல்றாங்க, மொத்தமாக இப்படி சொல்றாங்க, நீர் வாழ்ற ஜந்துக்கள் இருக்குல்ல, தண்ணியில கிடக்கிறது, அதுக்கு 3 அறிவு தான் இருக்கு. தண்ணியில கிடக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு? அதுக்கு 3 அறிவு. 1 காணும், 2வது நீந்தும், 3வது இனப்பெருக்கம் பண்ணும். இந்த 3 மட்டும்தான் அதுக்கு இருக்கு. 3 இருக்கு அதுக்கு. மிருகங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பறவைகளுக்கு வந்து 4 அறிவு இருக்கு. இப்போ மீனுக்கெல்லாம் முன்னாடி அது இந்த இடத்துல நிற்கும், பக்கத்திலே வலை போட்டாலும் அதுக்கு வந்து தெரியாது நம்மளை தான் பிடிக்க போகிறாங்க. ஆனால் பறவைகளுக்கு அப்படி இல்லை. எந்த பட்சியானாலும் அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிக்கிறது விருதான் போட்டிருக்கு. நம்மளை பிடிக்க போறான்னு தெரிஞ்சிருச்சுன்னா கிட்டே என்ன செய்யாது. அதுக்கு ஒரு அறிவு கூட இருக்கு. அதற்கு 4 அறிவு இருக்கு. மிருகத்துக்கு 5 அறிவு இருக்கு. மனிதனுக்கு 6 அறிவு இருக்கு. ஆனா உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்கிற அறிவு இருக்கு பாருங்க, அதுதான் 7வது அறிவு. அதை உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த உண்மையான தேவன் யார் என்பதை குறித்து அறிந்து கொள்ளுகிற அறிவை நமக்கு தந்திருக்கிறார். அதை குறித்து தான் யோவான் இப்படி சொல்றாரு. அந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்றாரு, நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு அந்த புத்தியை அவரே நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு கொடுத்த 10 காரியங்கள் மனவாட்டியை ஆயத்தம் பண்ணுவதற்கு. 1 குமாரனை தந்தார்,
இரண்டாவதாக வசனம் தந்தார், மூன்றாவதாக பரிசுத்தாவியை தந்தார், நான்காவதாக சபையை தந்தார், ஐந்தாவதாக போதகரை தந்தார், ஆறாவதாக புத்தியை தந்திருக்கிறார். 2 சாமுவேல் 22:36 போட்டிருக்கு. அவருடைய மேலான ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர் அப்படின்னு அவர் சொல்றார். ரட்சிப்பின் கேடகத்தை நீர் எனக்கு தந்தீர் அப்படின்னு அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, 51 சங்கீதம் 12வது வசனத்தில் போட்டிருக்கு, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தந்து அப்படின்னு போட்டிருக்கு. அவர் நமக்கு தந்தது ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தந்து. அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டது? இருந்தால் சந்தோஷம், இல்லாததால் சந்தோஷம் இல்லை என்பது உலகத்தாருடைய பழக்கம். இருந்தால் சந்தோஷமா இருப்பது, இல்லைன்னா துக்கமா இருப்பது, அது உலகத்தாருடைய வழக்கம் அது. ஆனால் தேவ பிள்ளைகளுடைய வழக்கம் எது? அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் உள்ள காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும். சங்கீதம் 4:7 போட்டிருக்கு. 4ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் படிக்கிறோம், அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும். எப்பொழுது இருக்கும்? தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் அவர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா எனக்கு அப்படி அல்ல. எது இருந்தாலும் சரி, எது இல்லைனாலும் சரி, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நமக்கு பெரிய சந்தோஷம் எது? அவர் என் கூட இருப்பது, நீர் என் கூட இருப்பது, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். நீர் என் கூட இருப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இறுதியிலே நம்ம படிக்கிறோம் 144ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் படிக்கிறோம், ஜெயத்தை தந்து. ஜெயத்தை தந்து. தேவனுடைய பிள்ளைகள், சில காரியங்கள் உங்களுக்கு தோல்வி போல இருக்கலாம், சில காரியங்கள் தோல்வி போல தோன்றலாம். ஆனால் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இறுதியிலே ஜெயத்தை தந்து தம்முடைய வல்லமையை நமக்காக வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் வல்லவர். தோல்வியை கண்டு துவந்து விடாதீர்கள். ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படாதீங்க. கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்து எல்லா காரியத்தையும் வெற்றியடை செய்து தம்முடைய மகிமையை நிச்சயமாய் உனக்காக வெளிப்படுத்துவார். அது அற்புதமாக நடக்கும். நம் மனுஷ புத்திக்கு எட்டாத காரியங்களை அவர் நிச்சயமாய் செய்வார். அது அவராலே தான் முடியும். அவர் நிச்சயமாய் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். இதெல்லாம் தம்முடைய சபைக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இறுதியாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். இத்தனை காரியங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். 10 காரியம் வருதா? இதுல 10 காரியம் வரும். இது 10 ஒட்டகங்களுக்கு ஒப்பனையானது. இதை கொடுத்து அனுப்பினவர் யாரு? ஆபிரகாம். ஈசாக்கு எலியேசருக்கு இதை கொடுத்து அனுப்பினார். இந்த 10 காரியங்களை கொண்டு தேவனுடைய வீட்டில் இருக்கிற நீங்கள் மணவாட்டியை ஆயத்தம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. தம்பி, மணவாட்டியை நாம் என்ன செய்யணும்? ஆயத்தம் பண்ண வேண்டும். நாம் மணவாட்டியை ஆயத்தம் பண்ணணும். எலியேசர் போனாரு. போவதற்கு முன்பாக 10 ஒட்டகங்களை தன்னோடு கூட கொடுத்து அனுப்பினான் இந்த எஜமான். இப்பொழுது போகிற இவர் 24ஆம் அதிகாரத்துக்கு இப்போது வருவோம். 24ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். ஜெபம் பண்றார். இவருடைய ஜெபத்தை குறித்து 12, 13, 14 இந்த 3 வசனத்தில் அவருடைய ஜெபத்தை குறித்து படிக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். துறவண்டையிலே நிற்கிறேன், வருவார்கள்.
இந்த ஜெபத்தை இந்த இடத்துல இவன் பண்ணுகிறான். மணவாட்டியை ஆயத்தம் செய்வதற்கு முன்பாக பிரயாணமாய் போய் இந்த ஜெபத்தை அவன் செய்கிறான். உண்மையாகவே நீங்கள் தேவனுடைய அன்பினால் உங்கள் உள்ளம் நிறைந்திருந்தால் நிச்சயமாய் மணவாட்டிக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணுவீர்கள். எப்படியாவது இது என் மேலே விழுந்த கடமை என்று சொல்லி நீங்கள் நிச்சயமாய் அதிலே பிரயாசப்படுவீர்கள். நிச்சயமாக ஒன்று செய்யுங்க. இந்த இடத்துல இருக்க நீங்கள் எல்லாருமே எப்போதெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்போதெல்லாம் இயேசுவை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தையை யாருக்காவது என்ன செய்யணுமா நம்ம சொல்லணும். யாருக்காவது ஒரு வார்த்தையை இயேசுவை பற்றி சொல்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது. அது பஸ்ஸாக இருக்கலாம், பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், பார்க்காக இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் சரி, அது 100 நாள் வேலை பார்க்குற இடமா இருக்கலாம். இந்த இயேசுவை பற்றி ஒரு வார்த்தையாவது அவங்ககிட்ட என்ன செய்யணும், நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதற்கு முன்பாக இவன் ஜெபம் பண்ணுறான். நான் இந்த ஊருக்கு வந்த புதுசில் ஏதாவது ஒரு தபால் அனுப்பணும்னா அப்போ வந்து கம்ப்யூட்டர்கள்லாம் இல்லாத காலத்தில் அந்த டைப் படிக்கிறது இருக்கும். அப்போ தான் அந்த டைப்பிங் இன்ஸ்டியூட்டுக்கு போவேன். அங்கே தான் சிஸ்டர் மீனா இருப்பாங்க. இந்த பின்னாடி உட்காந்துருக்கவங்க இந்த டைப் படிக்கிற இடத்துல இருப்பாங்க. அவங்க கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தவங்கன்றது எனக்கு தெரியாது. அதில் இருப்பாங்க. நான் போய் அந்த தபால்லாம் போய் டைப் படிக்க போவேன். அடித்து கொடுத்தோடனே அப்போவே அவங்க மறந்தாங்க என்னமோ, அவங்க இயேசுவை பற்றியெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நானும் அவங்களுக்கு பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதில் நான் வசனங்கள்லாம் அதில் அடித்து சில தபால்லாம் அதில் அடிப்பேன் நான். அப்போ அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவேன். ஆனால் அவங்க எத்தனை வருஷம் கழித்து சர்ச்சுக்கு வந்தாங்க தெரியுமா? சுமார் 20 வருஷம் கழித்து என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் அதே சிஸ்டர் வந்தாங்க. எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் பாஸ்டர் அப்படின்னாங்க. ஒருவேளை உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் விதைக்கிறத கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், செய்ய வேண்டியது அவசியம். கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். அதை செய்யும்போது பிரதிபலன் உடனே கிடைக்காம இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக என்ன செய்யும், நிச்சயமாக எது கிடைக்கும். திண்டுக்கல்லில் ஒரு கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ண போனேன். திண்டுக்கல்லில் அந்த கூட்டத்தில் எங்கள் அம்மா மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஒரு அம்மா அங்கே உட்காந்துருந்துருக்காங்க. அதை அறிமுகம் பண்ணும்போது அந்த பாஸ்டர் என்னையும் எங்கள் அம்மாவெல்லாம் சொல்லி அவங்க மகன் இவர் அப்படின்னு சொல்லி அறிமுகம் பண்ணார். கூட்டம் முடிஞ்சோடனே ஒரு வயசான அம்மா வந்தாங்க. அந்த அம்மா வந்து என்கிட்ட இப்படி சொன்னாங்க, நீங்கள் ராகேல் அம்மா மகன் தானே? ஒரு கல்யாண வீட்டில் நான் இருந்தேன். அந்த கல்யாண வீட்டில் வச்சு உங்கள் அம்மா தான் இயேசுவை பற்றி எனக்கு சொன்னாங்க. ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி உங்கள் அம்மா சொன்ன அந்த சுவிசேஷத்தினால இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளையாக நான் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது எத்தனை வருஷம் கழித்து அது நடந்திருக்கும். உடனே அது நடந்திருக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன் வார்த்தையை அதை விதையா ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார், அதை அப்படியே வச்சிருப்பார். அந்த விதையானது நிச்சயமாக கிரியை செய்ய வல்லமையுடையது. இவனை ஒரு ஜெபம் பண்ணுறான், எப்படியாவது ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காமிக்கணும், இன்னைக்கு அந்த மணவாட்டியை எப்படியாவது நான் சந்திக்கணும். இப்படி ஜெபம் பண்ணுறவன் பிரஸ்டீஜெலாம் பார்க்காம எந்த இடத்துல வந்து நின்று ஜெபம் பண்ணுறான் பாருங்க. துறவண்டையில் நின்று 13வது வசனம் 24:13 துறவண்டையில் நின்று அப்படின்னு அந்த வசனம் போட்டிருக்கும். இவன் ஒரு விசாரணை கர்த்தன். இவன் அந்த வீட்டுக்கெல்லாம் ஒரு பெரிய மேனேஜர் மாதிரி வச்சுக்கோங்க, அப்படிதான் நம்ம எடுத்துக்கலாம். இவர் தான் மேனேஜர். ஆனால் இவர் வந்திருக்கிற இடம் எந்த இடத்துக்கு வந்திருக்காரு பாருங்க, தண்ணீர் துறவண்டை வந்து நிற்கிறார். கீழே இறங்கி வந்திருக்காரு. சுவிசேஷத்துக்காக நீங்கள் எந்த படியிலையும் இறங்குவதற்கு நீங்கள் என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்கணும். எந்த ஸ்தானத்துக்கும் சுவிசேஷத்துக்காக நீங்கள் இறங்கி வரணும். அப்பொழுதுதான் மணவாட்டியை நீங்கள் என்ன செய்ய முடியும், சந்திக்க முடியும். அப்பொழுதுதான் மணவாட்டியை நீங்கள் சந்திக்க முடியும். ஒரு பெரிய போதகர்கிட்ட நான் உடன் ஊழியக்காரனாக இருந்தேன். ஒரு பெரிய போதகர்கிட்ட இப்பொழுது ஒரு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார். அவர்கிட்ட என்னுடைய பைபிள் ஸ்கூல் முடித்த உடனே அவர்கிட்ட வந்து இருக்கும்படி ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை பாராட்டினார். அப்போது ஒரு ஊரில் அருப்புக்கோட்டை பக்கத்தில் பந்தல்குடி அப்படின்ற இடத்துல அவர் கூட இருந்தேன் நான். அங்கே ஒரு 3 நாள் ஒரு கூட்டம் வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணோம். அந்த பாஸ்டர் என்கிட்ட வந்து சொன்னார், இந்த ஊரில் இருக்கிற இந்த மைதானம் ஒன்று இருக்குது, அதில் ஒரு
ஒரு மேடை மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒரு தரம் தான் அந்த இடத்துல நாடகம் போடுவாங்க. அது போக அந்த வருஷம் முழுவதும் அந்த இடம் பூராமே அசிங்கமாயிரும், அந்த பக்கமே போக முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த திருவிழா அப்போ அதை பூரா சுத்தம் பண்ணி அதில் நாடகம் போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் அது. அந்த பாஸ்டர் என்னை கூட்டிகிட்டு போனார். அவர் ஒரு பெரிய பாஸ்டர். என்னை கூட்டிகிட்டு போனார். ஜெயக்குமார், இந்த இடத்துல தான் நம்ம கூட்டம் மூணுனாரு. ஜனங்கள் விடுதலை ஆக்கப்பட்டாங்க. இதெல்லாம் சுவிசேஷத்து நிமித்தமாக நம்ம என்ன செஞ்ச வேண்டியிருக்கோம்? சில நேரத்தில் இறங்கி வர வேண்டியிருக்கோம். துறவண்டையிலே நின்ற ஒருவன், பெண்கள் மட்டும் வர்ற இடம். இந்த மேனேஜர் அங்கே போய் இப்போ என்ன செய்கிறாரு? நிற்கிறார். 24:13 அவர் போய் அந்த இடத்துல போய் நிற்கிறார். உண்மையாகவே அந்த 3 நாள் கூட்டத்தை நாங்கள் செய்தபோது அநேக ஜனங்கள் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அநேக ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினாங்க. சிலர் விடுவிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய சபை இருக்குது. நான் ஒரு 3 வருஷம் அந்த ஊரில் இருந்தேன். அதற்கு பிற்பாடு ஆனால் இந்த ஊருக்கு வந்தேன். நான் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த வேலையெல்லாம் அங்கே நான் செய்தேன். சுவிசேஷத்து நிமித்தமாக எந்த ஸ்தானத்துக்கும் நாம் இறங்கி வரணும். உன்னதமான தேவன் நம்மை எல்லாம் மீட்பதற்காக தேவதூதர்களால் போற்றப்பட்டு கொண்டிருந்து அவர் நம்மை மீட்பதற்காக இந்த பாவ உலகத்துக்கு அவர் இறங்கி வந்தார். அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்துக்கு அவர் இறங்கி வந்தார். கீழான இந்த உலகத்துக்கு அவர் இறங்கி வந்தார். அவரே உன்னதத்தை விட்டு இறங்கி வந்தது உண்மையானால் நாம் இருக்கிற ஸ்தானத்தில் அவருக்காக நாம் கண்டிப்பாக என்ன செய்யணும்? இறங்கி போய் இயேசுவின் அன்பை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டியது அவசியமானது. ஹல்லேலூயா. அவன் துறவண்டையில் வந்து நின்றான். தன்னைத்தானே தாழ்த்தினான். 1 பேதுரு 5:5 போட்டிருக்கு. 1 பேதுரு, தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற எந்த மனிதனையும் ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அடுத்த குறிப்புக்கு நான் வருகிறேன். 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை பாருங்க. எஜமானை குறித்து எலியேசருடைய சாட்சி. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். யாரை பத்தி யார் சொல்றது? ஆபிரகாமை பத்தி எலியேசர் சொல்றது. இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற நீங்க உங்கள் எஜமானை குறித்து மற்றவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? உங்கள் எஜமானை குறித்து மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுகிற காரியம் என்ன? பொண்ணு வீட்டில் போய் சொல்றாரு. பொண்ணு வீட்டில் போய் மாப்பிள்ளை வீட்டை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. இதுதான் எலியேசர் போய் ஆபிரகாம் வீட்டை குறித்து பொண்ணு வீட்டில் சொல்றது. நீங்கள் எஜமானாக ஏற்றுக்கொண்ட தேவனை குறித்து மற்றவரிடத்தில் சொல்லுவது என்ன? மற்றவரிடத்தில் சொல்லுவது என்ன? சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம் அல்லவா? 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை குறித்தே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எதை குறித்து நாம மேன்மை பாராட்டணும்? சொல்லுங்க எல்லாரும். சிலர் எதை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க? ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் சிலர் மேன்மை பாராட்டுறாங்க. ஆனால் நாங்களோ எங்கள் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் மேன்மை பாராட்டக்கூடிய நாமம் அது. பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி மேன்மை பாராட்டுகிறார்? பிலிப்பியர் நிருபம் 2:11 எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். நீங்கள் நானும் ஆராதிக்கிற, வணங்குகிற, தொழுது கொள்ளுகிற நாமம் எப்படிப்பட்டது? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த நாமத்துக்கு சமமாக இந்த உலகத்தில் எந்த நாமமும் இல்லை. இந்த நாமத்துக்கு ஒப்பனையாக இந்த உலகத்தில் எந்த நாமமும் இல்லை. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிற புத்தியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று
நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த தேவனுடைய நாமத்தை ஜனங்களுக்கு இப்படி தான் சொல்லணும். எலியேசர் போய் தன்னுடைய எஜமானை எப்படி சொல்றாரு பாருங்க. எங்களுடைய எஜமான் எப்படிப்பட்டவர்? பெரிய சீமான். இந்த இயேசுவை குறித்து நீங்க மற்றவங்கள்ட்ட என்ன சொல்றீங்க? இந்த இயேசுவை குறித்து மற்றவங்கள்ட்ட எப்படி மேன்மை பாராட்டுறீங்க? இந்த இயேசுவை குறித்து மற்றவரிடத்தில் நீங்கள் சொல்லுவது என்ன? நீங்கள் இந்த இயேசுவை குறித்து மற்றவரிடத்தில் பேசுவது என்ன? உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள், நீங்களே சொல்லி பாருங்கள். உலக பிரகாரமாக பொண்ணு பார்க்குறவங்க புரோக்கர்லாம் போய் பொண்ணுக்கிட்ட இல்லாததை போய் மாப்பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, மாப்பிள்ளை வீட்டில் இல்லாத போய் பொண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க. எப்படியாவது அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சால் அவங்களுக்கு கமிஷன் மாதிரி கிடைக்கும். அதுக்காக என்னத்தையாவது ஒன்று சொல்லுவாங்க. நாம் அப்படிப்பட்டதல்ல. நாம் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் ருசித்தவைகளையும் தேவன் எனக்கு செய்த நன்மைகளையும் இந்த ஆண்டவரை குறித்து சொல்லுவதற்கு ஒருபோதும் நம்ம தயங்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த ஆண்டவரை குறித்து ஜனங்களுக்கு சொல்லுவதற்கு ஒருபோதும் நாம தயங்கக்கூடாது. அல்லேலூயா. இவர் மேன்மைப்படுத்தி அங்க பேசுறாரு. இப்படி பேசின அவருக்கு உடனே என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த பொண்ணு வீட்டில் உடனே நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாடு கொடுக்குறாங்க. வசனம் 33வது வசனம் பாருங்க, 33வது வசனம் பாருங்க. அவருக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியம் சொல்லும் முன்னே, பாருங்க, பொண்ணு வீட்டுக்கு இப்போ போயிட்டாரு, மாப்பிள்ளை வீட்டை பத்தி மேன்மையா பேசுறாரு. ஆண்டவரிடத்தில் ஏற்கனவே ஜெபம் பண்ணாரு. பொண்ணு வீட்டை கர்த்தர் காண்பிச்சு கொடுத்துட்டாரு. அங்க போனோன்னா சாப்பாடு வைக்கப்படுது. இவர் அதை மறுக்கிறார். இவர் அதை என்ன செய்யறாரு? மறுத்துட்டு சொல்றாரு, நான் எதுக்காக வந்தனோ அதை நான் சொல்லும் முன்னே நான் சாப்பிட மாட்டேன். தேவனுடைய மக்களை தேவனண்டை கொண்டு வருவதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டான ஒரு மனுஷன் எலியேசர். சாப்பாட்டை பெருசா பார்க்கலங்க, தன்னுடைய ஸ்தானத்தை அவன் பெருசா பார்க்கல. இவைகள் எல்லாவற்றையும் துறந்து இவைகள் எல்லாவற்றையும் செய்து எப்படியாவது மணவாட்டிய இன்றைக்கு எஜமான இடத்துல கொண்டு வர வேண்டும் என்று ஆயத்தம் பண்ணின ஒரு தேவனுடைய மனுஷன் அவன். இறுதியில் நீங்க பாத்தீங்கன்னா தான் வந்த காரியம் முழுவதையும் அந்த வீட்டில் அவர் சொல்லுவார். சொன்னதுக்கு பின்னாடி சொல்லி அந்த பொண்ணை சம்மதிக்க வச்சிருவார். அந்த பொண்ணை என்ன செய்வார்? சம்மதிக்க வச்சிருவார். 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலிருந்து ஒரு 10 வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொன்ன காரியத்தை அந்த பெண் ஏற்றுக்கொள்ளவும், பெண் வீட்டார் ஏற்றுக்கொள்ளவும் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருவதற்கு தேவன் இந்த எலியேசரை ஆண்டவர் பயன்படுத்தினார். அந்த வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாய் இருக்கும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம். அவளை அழைத்து கொண்டு போம். இது ஒரு பெரிய பொறுப்பு. இந்த பொறுப்பை வெற்றியோடு என்ன செய்தாரு? நிறைவேற்றினார். இந்த 4 மாசங்கள் இந்த இயேசுவை குறித்து சொல்ல மறந்திருக்கலாம். யாருக்கோ ஆண்டவர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த ஆண்டவரையுடைய அன்பை குறித்து இந்த 4 மாசமும் யார்ட்டையும் நீ சொல்லாம இருந்திருக்கலாம். நான் இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு. உன்னை ரட்சித்த நோக்கத்தை நீ நிறைவேற்றணும், உன்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நீ நிறைவேற்றணும். இந்த 4 மாசம் போட்டும், இந்த வருஷத்துக்குள்ளாக ஒரே ஒரு மணவாட்டியாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற அந்த கிரியையை இன்றைக்கிலிருந்து நீ ஆரம்பிக்கணும். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற கிரியையை ஆரம்பிக்கணும். இதுக்காக உன் ஸ்தானத்தை விட்டு இறங்க வேண்டியிருக்கலாம். இதுக்காக நீ சாப்பிடாம கூட இருக்க வேண்டியிருக்கலாம். இதுக்காக கொஞ்சம் செலவழிக்க வேண்டியிருக்கலாம். இதுக்காக நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கலாம். இந்த உலகத்தின் காரியங்கள் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். ஏதாவது ஆண்டவருக்காக நீ செய்வது மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்திலே உன் கூட வரும். வேதத்தை நீ படித்தால் உனக்கு ஆதாயம். இதே வேதத்தை மற்றவர்களுக்கு கொடுத்தால் அது ஆத்தும ஆதாயம்.
அது ஆத்தும ஆதாயம் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும். ஆத்தும ஆதாயம் என்பது நம்ம எல்லாரும் செய்யணும். இந்த நேற்று வந்த அந்த பிள்ளைகள் 97 பிள்ளைகள் நான் ஒரு ஆள் மட்டும் நடத்துகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அத்தனை பிள்ளைகளையும் என்ன செய்ய முடியாது, கொண்டு வந்திருக்கவே முடியாது. நாம் எல்லாரும் சேரும்போது அதை கொண்டு வர்றோம். இன்னும் எல்லாரும் சேர்ந்தோம்னு வச்சுக்கோங்க, ஆளுக்கு எல்லாருமே கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் போட்டு இதுக்காக பிளான்லாம் பண்ணி ஒவ்வொரு வீட்டிலேருந்து நம்ம கொண்டு வர ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 200 பிள்ளையாவது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், நிச்சயமாக கொண்டு வந்திருக்கலாம். அதே போல தான் ஆத்தும ஆதாயமும். நீங்களும் நானும் இந்த ஆண்டில் விட்டு போன நாட்களில் அதற்காக செய்ய வேண்டியது அவசியமானது. ஆண்டவர் என்கிட்ட சொன்னது, இந்த ஜனங்களை எலியேசரை போல இருக்கும்படி நான் தெரிந்து கொண்டேன். என் வீட்டில் இவங்களை வச்சிருக்கேன், எனக்காக இவங்க எல்லாரும் கிரியை செய்யணும். காலங்கள் கடைசியாக இருக்குது. இந்த மக்கள் எல்லாரும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக, மணவாட்டி என்னால் முன்குறிக்கப்பட்டவங்க நிறைய இருக்காங்க, இவர்களை எப்படியாவது ஆயத்தப்படுத்தி கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலன் இருக்கலாம், கொஞ்சம் பணம் இருக்கலாம், கொஞ்சம் தான் படிச்சிருக்கலாம், கொஞ்சம் தான் அவன்கிட்ட இருக்கலாம், இதை வைத்து கொண்டு தேவனுக்காக நீ செயல்பட ஆரம்பிச்சேன்னா ஆண்டவர் உனக்கு எப்படி தெரியுமா உன்னை மாற்றுவார். எலியேசரை எப்படி மாற்றினார்? 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, என்னுடைய வீட்டு விசாரணை கர்த்தன் அப்படின்னு போட்டிருக்கு. 15:2 எலியேசருக்கு என்ன பதவி இருந்தது? வீட்டு விசாரணை கர்த்தன் அப்படின்ற ஒரு பதவி இருந்துச்சு. இப்பொழுது அப்படியே 24ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். வசனம் 2வது வசனத்தில் பாருங்க, எப்படி அவனுக்கான பதவி உயர்வு என்ன கிடைத்தது. அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும், எல்லாரும் சொல்லுங்க, அதிகாரின்னு போட்டிருக்கு. ப்ரமோஷன் எப்படி இவனுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. தன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும், தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரி. நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்தின் மேலே கர்த்தர் உன்னை அதிகாரியாக வைப்பார். நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா, ஏதோ உனக்கு தெரிஞ்ச சுவிசேஷத்தை நீ சொன்னா நிச்சயமாய் அதற்குரிய பிரதிபலனை உனக்கு கொடுக்காம ஆண்டவர் போகவே மாட்டார், நிச்சயமா போக மாட்டார். கல்லுப்பட்டியிலேருந்து ஒரு பையன் ஐசி வியாபாரம் பார்க்க வருவார். அவர் சரியாக பேச தெரியாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்தோம். நாங்கள் இந்த பக்கத்தில் உள்ள அந்த வீட்டில் நாங்கள் குடியிருந்தோம். இந்த சர்ச்சுக்கு கட்டுறதுக்கு முன்னாடி அங்கே தான் குடியிருந்தோம். அப்போ ஐசி வியாபாரம் பார்க்க வருவார். ஒரு வாலிப பையன், ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கார். ஊழிய வாஞ்சவர்கள் நிறையா, பேச தெரியாத அவருக்கு. இருந்தாலும் அந்த பையில் அந்த ட்ராக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, புதிய ஏற்பாடு வச்சுக்கிட்டு, அவருக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி என்ன செய்வார், ஊரில் ஐஸு கொடுக்குறதோட இதையும் என்ன செய்வார். அந்த பையனுக்கு அப்படி செய்ய முடியுமானால், எவ்வளோ நல்லா பேசுகிறோம், நம்ம எவ்வளோ விவரமாக இருக்கோம், நம்மளால் அதை செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? நிச்சயமாக நம்ம செய்யணும். கொஞ்சம் தான் எனக்கு தெரியும், கொஞ்சம் தான் நான் படிச்சிருக்கேன், ஆனாலும் தேவன் உன்னை நிச்சயமாக பயன்படுத்துவார். தேவன் நிச்சயமாய் உன் மூலமாய் அற்புதம் செய்வார். விசுவாசிகள் எல்லாரும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அப்படி தான் புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கு. அப்படி இருந்ததுனால தான் சீக்கிரத்தில் அவங்க முழு இஸ்ரவேல் தேசத்தையும் சுவிசேஷத்தால் அவங்களால நிரப்ப முடிந்தது. அப்படி நிரப்ப முடிந்தது. இந்த தாகம் நாம் எல்லாரையும் பற்றி பிடிக்கணும். ஆண்டவருடைய வீட்டில் ஒரு எலியேசராக ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறார். நீ இருக்கிற ஸ்தானத்தை நீ அறிந்து கொள்ளணும். அப்படி இருந்து உண்மையாய் அவருக்காக நீ இந்த காரியத்தை செய்தால் நீ இருக்கிற ஸ்தானத்தில் கண்டிப்பாக இருக்க மாட்ட. வீட்டு விசாரணைக்காரனாக இருந்த ஒன்றை கர்த்தர் அடுத்த ஸ்தானத்தில் எப்படி கொண்டு வருவார்? அதிகாரியாக. ஹல்லேலூயா. அப்படிதான் வேதம் அவனை குறித்து அறிமுகம் செய்து, அப்படித்தான் வேதம் அறிமுகம் செய்து இந்த மணவாட்டியை அவன் ஆயத்தப்படுத்தினான். அங்கே இருந்து அந்த மணவாட்டியோடு கூட புறப்பட்டான். அந்த மணவாட்டி மணவாளனை நோக்கி வரும்போது இடையிலேயே மணவாளனும் மணவாட்டியும் சந்திக்கிறதை 25ஆம் அதிகாரத்திலே நம்ம படிக்கிறோம். அவர்கள் சந்தித்து கொண்ட அந்த நேரத்தில் இந்த எலியேசருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு வேலைக்காக போனேன், ஜெபம் பண்ணிட்டு போனேன், கர்த்தர் எனக்கு அந்த காரியங்களை வாய்க்க பண்ணினார், என் எஜமானுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன். உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைய பரலோகத்தில் நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைய நீங்கள் பரலோகத்தில் பார்க்கணுமா இல்லையா? எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க? அந்த வேலையை நீங்கள் இன்னைக்கிலிருந்து என்ன செய்யணும்?
அந்த வேலையை இன்றைக்கிலிருந்தே செய்யணும். இந்த 5வது மாசத்துல தேவனுக்காக கிரியை செய்து தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக. என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை தட்டி எழுப்பி இருக்கிறார். நீ இன்னும் எனக்காக செயல்பட வேண்டும், எனக்காக இன்னும் நீ செயல்பட வேண்டும். எலியேசரை போல எனக்காக நீ செயல்பட வேண்டும். இந்த வார்த்தையை எத்தனை பேர் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை இந்த நாட்களில் பயன்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். உன்னை நான் பயன்படுத்துவேன். அன்றைக்கு பிலிப்புக்கு ஒரு வார்த்தை வந்தது, நீ எழுந்து அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்ற வார்த்தை வந்தபோது அவன் ஓடி போய் அந்த ரதத்தை சேர்ந்து கொண்டான். பிலிப்புவை பயன்படுத்தி மந்திரியை ஆதாயப்படுத்தும்படி பிரயோஜனப்படுத்தின ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய மனிதர்களை சந்திப்பார். உன்னை கொண்டு அநேக ஜனங்களை சந்திப்பார். உன்னை கொண்டு பல ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக சுவிசேஷ வசனத்தை அவர்களுக்கு நீ அறிவிக்கும்படியாக தேவன் உன்னிலிருந்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். இப்பொழுது நீ செய்ய வேண்டியது, இந்த வார்த்தைக்கு அர்ப்பணம் பண்ணி 2 கரங்களை உயர்த்தி, நான் போக ஆயத்தம் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக, உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. நான் வருகிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரே. இதோ நான் வருகிறேன், இதோ நான் வருகிறேன். ஆண்டவர் சமூகத்தில் எத்தனை பேர் நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க? என் காரியமாய் யார் போவான், என் காரியமாய் யாரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் அன்றைக்கு ஏசையாவை நோக்கி கூப்பிட்ட போது, இதோ நான் வருகிறேன் ஆண்டவரே, நான் இருக்கிறேன் ஆண்டவரே என்று அன்றைக்கு வந்த ஏசையாவை போல இன்றைக்கும் அநேக ஏசையாக்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தில் தங்களை அர்ப்பணம் பண்ணி வருகிறீர்களோ, இந்த வருஷத்தில் ஆண்டவர் உன்னை நிச்சயமா பயன்படுத்துவார். உன்னை கொண்டு அற்புதங்களை செய்வார். உன்னை கொண்டு வியாதிகளை குணமாக்குவார். உன்னை கொண்டு அநேகரை விடுவிப்பார். இந்த சுவிசேஷ வெளிச்சம் அநேகருடைய கண்களை பிரகாசமாக்கும். அதற்காக கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்தே செய்திடுவேன். பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்தே செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை, ஆயுள் முடியும் வரை, ஆமென், கிறிஸ்தேசு வருகை வரை. அன்பின் மன தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அன்பின் மன தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலேயும் உம்முடைய வீட்டில் இருக்கிற இந்த எலியேசர் போன்று இருக்கிற இவர்களுக்கு நீர் என்ன ஆலோசனையை சொல்லும்படி சொன்னீரோ அதை உம்முடைய ஜனங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை உம்முடைய வீட்டிலே விசாரணை கர்த்தனாய் வைத்திருக்கிறீர். எங்களுக்கு சில பொறுப்புகளையும் தந்திருக்கிறீர். நாங்கள் ஜீவ காலத்தில்
உமக்கு மனவாட்டியை ஆயத்தம் பண்ணுகிற பொறுப்பை எங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறீர். அதற்காக எங்களுக்கு 10 ஒட்டகங்களாகிய 10 காரியங்களை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். இதை கொண்டு மனவாட்டியை நாங்கள் ஆயத்தப்படுத்தி உம்முடைய வீட்டுக்கு அவங்களை கொண்டு வந்து சேர்க்கிற பெரிய பொறுப்பை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த பணியை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். உமக்காக வாழவும், எங்கள் ஜீவ காலத்தில் உமக்காக ஊழியம் பண்ணவும் எங்களை அழைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபை, இரக்கமும் தயவும் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும். இந்த 5வது மாதம் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதமான காரியங்களை செய்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணும். நீ தேவனுக்காக காரியங்களை செய்யும் போது உனக்கான எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்ளுவார். நீ தேவனுக்கான காரியங்களை செய்யும் போது உனக்கான அத்தனை தேவைகளையும் இந்த மாசத்திலே அற்புதமாய் அவர் சந்திப்பார். என்ன செய்ய போகிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிற உனக்கு இந்த மாதத்திலே அதிசயமான காரியங்களை செய்து தம்முடைய மகிமையை நிச்சயமாய் விளங்க பண்ணுவார். இந்த வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீர் வனாந்தரத்திலும் வழியை உண்டாக்க வல்லவர். நீர் கடலிலேயும் வழியை திறக்க வல்லவர். நீர் வானத்திலேயும் எலியாவுக்கு ஒரு வழியை திறந்தவர். அதே தேவன் எங்களுடைய தேவன். எங்களுக்காக வழியை திறக்க நீர் வல்லவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் எங்களையே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உடைய கிருபை, இரக்கமும் தயவும் உடைய பிள்ளைகளோடு கூட வந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே நாம் திருவிருந்துக்கு ஆயத்தமாகலாம்.